Ready, camera? Music! Action! ஹலோ நண்பா நம்பிஸ், திஸ் இஸ் ஆதவன் ஃப்ரம் டாக்கி டாக். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே. ஸோ மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி நிறைய பேர் நிறைய பிளான்லாம் வச்சுருப்பீங்க. நிறைய இடத்துக்கு அம்மாவை கூப்பிட்டு போகலாம், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சமையல்லாம் இப்போ வந்து வேக வேகமாக வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இல்லை சமையலை பற்றி வந்து தெரிஞ்சுக்குவீங்க. சேம் அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச, அதாவது அவங்க செய்கிற 2 டிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்சில் நான் மட்டும் இல்லை, இந்த சேலஞ்சில் என்னோட சேர்த்து என் சிப்ளிங்ஸும் வந்து இந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போதும் ருசியாக சமைச்சு வச்சு நாங்கள் அதை வந்து கிரேசியாக சாப்பிட்ற வஞ்சன மீன் குழம்பும் கடுகு கீரை பெரட்டல். ஸோ இந்த 2 டிஷ்ஷும் வந்து நாங்கள் இந்த வாட்டி அவங்களுக்காக சமைச்சு கொடுத்து அவங்க வந்து அசத்த போகிறோம். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து 5 o'clock ஏர்லி மார்னிங் மார்க்கெட்டுக்கு வந்து போகிறதுக்காக வந்து இப்போ எழுச்சி வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட பிரதர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்ல ஒரு வஞ்சன மீனை வாங்கிட்டு, கீரைலாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் ஆஞ்சி கட் பண்ணி அம்மாவுக்கு சமைச்சு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் இருக்க போகுது. ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகிற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா நம்பீஸ், திஸ் இஸ் ஆதவன். வெல்கம் டு டாக்கி டாக். ஸோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது வெட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்குள்ள சமையலுக்குள்ள ஜாமான்லாம் வந்து நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம். மீன், கீரை எல்லாமே இங்கே தான் வாங்க போகிறோம். ஸோ வாங்க புது மார்க்கெட்டை சுற்றி கட்டுற முடியும். ஸோ கைஸ், மீன் கறி வைக்கிறதுக்கு எல்லாம் ப்ரிப்ரேஷனும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் வெண்டிக்காய், கருவேப்பிலை, இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் அண்ட் வந்து நம்ம கம்பங்கீரியும் வந்து சாவிக்கீரியும் வந்து ரெடியாக இருக்குது. சாவி வெஜிடபிள்ஸ் பரட்டுறதுக்கு. அண்ட் வெங்காயத்தை வந்து நறுக்கி போடுறதுனால வெங்காயம் வந்து இவ்வளோ பெருசுக்கு நான் வெட்டி வச்சுட்டேன். ஸோ வந்து இது வந்து இப்போ நான் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம இடிச்சு தான் போடணுமா. ஸோ அதனால் வந்து இப்போ வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டுருங்க. வெங்காயம் வெட்டும் போது கண்ணெலாம் வந்து கலங்கி ஒரு மாதிரி வந்து ஒரு சீனாகிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து அதே வெங்காயத்தை வந்து நான் வெட்டுறேன். மறுபடியும் கண்ணெலாம் கலங்க போகுது. ஆனால் இந்த வாட்டி கண் கலங்கிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கண்ணெலாம் ரெட் ஆகிடும். எனக்கு கண் கலங்கிறது முன்னிக்கே நான் வந்து வெட்டி முடிச்சிடணும். ஸோ வெங்காய பூண்டையும் வெட்டி நறுக்கி வச்சாச்சு இடிக்கிறதுக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சீக்கிரம் ரெசிபி சொல்ல போகிறேன். அதாவது இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் கறியில் இந்த வெங்காயம் பூண்டு இடிக்கும் போது அதில் கேஷ்யூ நட் போட போகிறேன். எஸ், இது வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது வந்து எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரில, பட் நான் வந்து எங்கள் அம்மா செய்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் எங்களுக்கு தெரியுமான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் நான் வந்து அவங்க சமைக்கும் போது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதையும் போட்டு இடிக்கலாமாங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு போடலான்னு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து 2-3 இடிச்சிட்டோடனே வந்து நெய்பர்ஸ்லாம் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்னால. ஸோ இடிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பிளாண்டரில் வந்து இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி வந்து ரெடியாக இருக்குது.
இப்போ வந்து மீன் பொரிக்க போகிறோம். மீன் பொரிக்கிறதுக்கு சட்டி எண்ணெய்லாம் வந்து இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 30% தான் வந்து மீனை வந்து பொரிக்கணுமா. அந்த மீனை வந்து ரெடி ஆகிட்டோன்னே கறி 30% மீன் வந்து பொரிச்சு ரெடி ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து கறி வைக்கிறதுக்கு போகலாம். ஸோ மீன் பொரிக்கிறது நீங்கள் பார்க்கணுன்னா வாங்க. மீன் வந்து நம்ம கறியில் போட போகிறோம். ஸோ கறியில் போட்டு அந்த மீன் வந்து எடுத்து சாப்பிடும்போது தான் குலையாமல் இருக்கணும் அந்த மீன். ஸோ அதனால் வந்து பொரிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் அந்த மீன் இருக்கணும். அதுக்குன்னு நம்ம வந்து ஓவராக குக் பண்ணிட்டோன்னா அப்புறமேல கறியில் போடும்போது அது இன்னும் வந்து ரொம்ப குக் ஆகிடும். அது ஓகே வேலை செய்யுது. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் நம்ம வந்து பொரிச்சாச்சு. இப்போ வந்து மீன் கறி வைக்க போகிறோம். இந்த பானையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி மீன் கறி வைக்க போகிறோம். அண்ட் மீன் கறி வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி பொரிச்ச மீனோட அந்த எண்ணெயை தான் வந்து நம்ம மீன் கறி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து எங்கள் அம்மாவோட சீக்ரெட் ரெசிபி. ஸோ மீன் பொரிச்ச அந்த எண்ணெயை வச்சு தான் வந்து அவங்க மீன் கறியை வைப்பாங்க. ஸோ புதுவிதமான ஸ்டைலு அவங்க வந்து சமைக்கிற மாதிரி வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். 100% வராட்டியும் அட்லீஸ்ட் அவங்க சமைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் மதர்ஸ் டேக்கு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். மீன் பொரிச்ச எண்ணெய். ஓகே பானையும் சூடாகுது. அந்த சத்தம் வருது. எண்ணெய் காயிற அந்த சத்தம் வருது. இப்போ என்னதான் வந்து நான் அம்மா சமைக்கிறது வந்து ஞாபகம் வச்சுருந்தாலும் ஸ்டீல் வந்து எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐபேடில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அதோட என்னென்ன முறை எப்படி வந்து என்ன ஸ்டெப்பில் வந்து அதை செய்யணும்னு. ஸோ இப்போ ஐபேடை பார்த்து தான் நான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் வந்து நம்ம போட போகிறோம் தாளிக்கிறதுக்கு. அடுத்தது 1 டீஸ்பூன் தாளிப்பு. அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச வெங்காய பூண்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அரைச்ச வெங்காய பூண்டு ஆட் பண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து வதக்கணும். ஸோ வதக்கிறதுக்கு எல்லா ஐட்டமும் போட்டுச்சு. பட் ஸ்டீல் வந்து ஒரே ஒரு ஐட்டம் வந்து ஒன்று மிஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லா இன்க்ரீடியன்ட்டும் வந்து வதக்கி எண்ணெய் வந்து அது மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா வெட்டி வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணணும். கத்திரிக்காய் மட்டும் இல்லை, கத்திரிக்காயோட சேர்த்து தக்காளியும் வந்து ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வெட்டி நம்ம வச்சுருக்கோம். ஒரு 4 தக்காளியை வந்து 6ஆக வெட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் நல்லா மீன் கறி நல்லா புளிப்பாக இருக்கும். நினைக்கலாம் ஏன் வந்து இவ்வளோ தக்காளி வந்து நான் போடுறேன்னு. பிகாஸ் வந்து எங்கள் அம்மா வந்து மீன் கறி வைக்கும் போது அவங்க வந்து புளியை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. தக்காளி வச்சு அந்த மீன் கறிக்குள்ளே அந்த புளிப்பை வந்து அவங்க வந்து அழகாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதே மெத்தடு தான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். வெறும் தக்காளி வச்சு அந்த மீன் கறிக்குள்ளே புளிப்பை வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ கத்திரிக்காய் தக்காளி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவோம். அதில் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வந்து அங்கே வதக்கிக்கிட்டு இருக்குது. மீன்வாய் அது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன ரெடி பண்ண போகிறோம்னா மசாலாவை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா மலை மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மீன் கறித்தூள். மீன் கறித்தூள் பாபாஸ் மீன் கறித்தூள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது 4 கரண்டி மீன் கறித்தூள். ஸோ 2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். 250 ml. மறுபடியும் இன்னொரு 250 ml. நல்லா கரைச்சிட்டோம். இப்போ ஆட் பண்ண போகிறோம். வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன். ஓகே
பட்டும் படாமல் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ உப்பு போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்ணெய்லாம் வந்து வதக்கி அப்படியே மேலே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இது நல்லா கிண்டி விட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வந்து கொதிக்க விட்டோம். இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்ட். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இருக்கோம் மீனை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ வாங்க மீனை வந்து ஆட் பண்ணுவோம். பத்தம் முதுவா அல்லாக்கா அப்படியே சாஃப்டாக பவ்யமாக இருக்கணும் ஒரு மீனையும். மீன் போட்டாச்சு. அடுத்தது வெண்டிக்காய். இதே மாதிரி ஒரு கிண்டு கிண்டிடுவோம். மீன் எல்லாம் இறங்கிடுச்சு கீழே. ஸோ அடுத்தது வந்து நம்ம வெண்டிக்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். வெண்டிக்காய் வந்து நான் வந்து நறுக்கல, வெண்டிக்காய் வந்து அப்படி தான் போடுறேன். பிகாஸ் வந்து அம்மா வந்து அப்படி தான் போடுவாங்க வெண்டிக்காவை. வெண்டிக்காய் வந்து எனக்கு வந்து மீன் கறியில் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அம்மா எப்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்டிக்காய் மட்டும் ஒரு கட்டு வந்து வாங்கி வந்து அப்படியே போடுவாங்க எனக்காக. ஸோ மீன் கறி திறந்து பார்க்கும்போது மீன் கறி கண்ணுக்கு தெரியாது, வெண்டிக்காய் தான் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். பிகாஸ் மீன் கறியில் போடுற அந்த வெண்டிக்காய் வந்து நான் ருசி சாப்பிடுவேன். ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பை செய்கிற முன்னுக்கு மீன் கறி ஆல்ரெடி ரெடி. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. வாசமும் செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் சொல்லலாம். வாசம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ அது வந்து சாப்பிட்டு பார்த்து சொன்னால் தான் தெரியும். பானையை அடுப்புலேருந்து இறக்குற முன்னுக்கு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் ஆட் பண்ணேன். 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. மீன் கறியை தயாரிக்கலாம் நம்ம. ஸோ கைஸ், இப்போ மீன் கறி வந்து நம்ம வந்து வச்சுட்டோம். ஸோ மீன் கறி வந்து சரியான உரப்பாக வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த உரப்பை ஈடு கட்டுறதுக்கு வந்து ஒரு கடுகு கீரை பரட்டு செய்ய போகிறோம். ஸோ கடுகு கீரை எங்கள் அம்மா எப்போதும் எப்படி செய்வாங்கன்னா, பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு வெங்காயம், கடுகு தண்டு இங்கே வந்து வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு கீரை வந்து இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு தாளிப்பு. ஸோ இது மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபியூ ஐட்டம்ஸ் மட்டும் தான். ப்ளஸ் வந்து சாஸ் தீராமல் இருக்குது. இந்த ஃபியூ ஐட்டம்ஸ் தான் அம்மா வந்து ஆட் பண்ணி வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இந்த ஃபியூ ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி சமைச்சு கொடுக்குறதுலே அது வந்து ரொம்ப டேஸ்டியாக அருஞ்சுவையாக இருக்கும். ஸோ நான் இதை செய்ய போகிறேன். ஆனால் இது வந்து நான் வருமானம் தரல, எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வருமானம் தரல. பட் ஸ்டில் கோயிங் டு ட்ரை திஸ். ஏன்னா வந்து அந்த உரப்புக்கு ஈடு கொடுக்கணும். ஸோ வாங்க செய்வோம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம என்ன போட போகிறோம்னா, இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டு வந்து வதக்க போகிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு. ஸோ அடுத்தது சாஸ்திரம். நம்ம சாஸ்திரம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் இப்போ நல்லா வதக்கி வச்சு இப்போ கடுகு தண்டு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். கடுகு தண்டை போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சு இப்போ வந்து கடுகு கீரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கீரையை சமைச்சு முடிச்சாச்சு. ஒரு வழி 2 ஐட்டமும் ரெடி. வாங்க இப்போ அம்மாவை போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நம்ம.
சாப்பாடு அம்மா வைக்கிற மாதிரி இல்லாட்டியும் 99% வந்து அச்சசல் அதே மாதிரி வந்திருக்கு. நல்லா ருசியாகவும் நல்லா காரமாகவும் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, சமைச்சு முடிச்சாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, எங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் அம்மாவை நீங்கள் காட்டலன்னு. ஏன்னா உண்மையிலேயே அம்மா இல்லை, அம்மா இறந்து ஆல்ரெடி வந்து 7 years ஆயிடுச்சு. ஸோ 7 years ஆனதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணதுனால தான் இந்த மதர்ஸ் டே அவங்க சமைச்சு நாங்கள் வந்து விரும்பி சாப்பிட்ட அந்த ஒரு டிஷ்ஷை வந்து எடுத்து நாங்கள் செஞ்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மதர்ஸ் டே அன்னைக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் அம்மாவுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும், இல்லை மதர்ஸ் டேக்கு மட்டும் தான் வந்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு எங்கேனாச்சும் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அம்மாவை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வேலை முடிஞ்சு வரும்போதையோ, இல்லை ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதையோ, இல்லை வெளியே எந்த விஷயமா நீங்கள் போயிட்டு வரும்போதையோ, வீட்டில் ஒரு வாரத்தில் வந்து ஒரு ஜீவன் வந்து உட்காந்துருப்பாங்க உங்களோட வருகைக்காக. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூடயும் தெரியாமல் உங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சு அவங்க உங்களுக்காக வந்து காத்திருப்பாங்க வந்து சாப்பிட்றதுக்கு. அந்த ஜீவன் அங்கே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும். அந்த ஜீவன் ஒரு நாள் அங்கே இல்லாத போது தான் அவங்களோட இழப்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். ஸோ இருக்கும் போதே அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுருங்க, அவங்களுக்கு வேண்டியதை வந்து செஞ்சு கொடுங்க. சின்ன வயசுல நம்ம கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ வயசாகும் போது தான் அவங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்குவாங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்விலாம் வந்து இரிட்டேட் ஆகாமல் பொறுமையாக அமைதியாக வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், என்ன தான் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ஒரு ப்ரெஷர், ஒரு டிப்ரெஷன் வந்து கோத்ரூ பண்ணாலும் அம்மா கிட்ட மட்டும் அந்த டிப்ரெஷனும் ப்ரெஷரும் வந்து காட்டாதீங்க. அவங்ககிட்ட எப்போதுமே வந்து பாசமாக இருங்க. இது அம்மாவுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இருந்தாலும், இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி இருந்தாலும், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மதர்ஸ் டே குக்கிங் வந்து நான் செஞ்சுருக்கேன். மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி எங்கள் அம்மா இல்லாட்டியும் இந்த வீட்டு பெண்மணிகள்லாம் உட்கார வச்சு நாங்கள் வந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த டேபிளில் இப்போ யாரெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனோட ஒய்ஃப், எங்கள் அண்ணி சாந்தி, அப்புறம் அவங்க பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஒரே ஒரு தங்கச்சி மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி, அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே யார் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி ரகுராமன். அப்படியே கேமரா இந்த சைடு கொண்டு வந்தால் அவரோட ஒய்ஃப் மோனிகா ஒரு ஃபுல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆதவன் ஃப்ரம் டாக்கி டாக். இந்த கேமரா பிடிச்சி இந்த ரெக்கார்டிங் செய்து யாரை பார்த்தா என்னோட அண்ணன் பரமேஸ்வரன். ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரதுக்கு என்னோட டாக்கி டாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you on next video. Bye bye and happy Mother's Day.